திருமாவளவன் ஒருபோதும் தேவர சமூகத்துக்கு எதிரி கிடையாது, வன்னியர்களுக்கு எதிரி கிடையாது. அவர் பார்ப்பனர்களுக்கு தான் எதிரி. இது தேவர சமூகத்துக்கு தெரியணும், வன்னியர் சமுதாயத்துக்கு தெரியணும், அந்த தோழர்களுக்கு தெரியணும். அது போக விடாம பாத்துக்கிறது தான் அவங்களுடைய வேலை. ரெண்டு பேரையும் பிரிச்சு பிரிச்சு வச்சுக்கிறது தான். ஏன்னா ரெண்டும் பெரிய சமூகம், ஒன்று சேர்ந்துட்டா அவ்வளவுதான், அது சேர்ந்துடக்கூடாது. அதுக்கு தெளிவான வேலைகளை அவங்க செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அவர்களுக்கு மிகப்பெரிய தடையாக இருப்பதே விடுதலை சிறுத்தைகள் தான். எப்படியாவது தமிழ்நாட்டில் ஒரு சங்கியை உண்டாக்கணும், சாதி கலவரத்தை உண்டு பண்ணிடணும்னு யோசித்து பாருங்க. இங்க நடக்கிற சாதிய ஒடுக்குமுறை ஒவ்வொன்றின் போதும் அந்த பிரச்சனையை பக்குவமாக தான் விடுதலை சிறுத்தைகள் பேசுவாங்க ஒழிய இதா சாக்குன்னு அந்த சாதியை தூண்டி விட்டு அவர் பேசினதே கிடையாது. பேசியிருந்தா பெரிய கலவரமாயிருக்கும். அதைத்தான் சங்கி விரும்புறாங்க. அவனுக்கு பிசி மேலேயும் அக்கறை கிடையாது, எஸ்சி மேலேயும் அக்கறை கிடையாது. அவங்க ரெண்டு பேருமே அவங்களுக்கு கீழே தான், காலில இருந்து வந்தவன் தான், அடிச்சுட்டு சாகணுங்கிறதா விருப்பம். அது நடக்க மாட்டேங்குது. திருமாவளவன் இருக்காருல்ல, நடக்க மாட்டேங்குது. பெரியார் இயக்கம் இருந்தா தள்ளி விட்டு போயிடுவாங்க. ஆனா விடுதலை சிறுத்தைகளே நிக்கும் போது அவங்களால ஒன்றும் பண்ண முடியல.